அன்புள்ள தமிழ்ச் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். இயல் 1 இலக்கண பாடப்பகுதியில் உள்ள இலக்கிய வகை சொற்களுக்கு புக் பேக் பின்னாடி பாருங்கள். மொழியோடு விளையாடன்னு இருக்க பாருங்களேன். அதில் குறுக்கெழுத்து புதிர் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிவோம். என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு நல்ல கேம் மாதிரி தான், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இடம் இருந்து வளம் அச்சன் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு பிறமொழி சொற்கள். அச்சன்னா மலையாளத்தில் அச்சன், தமிழில் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் ஒன்றுன்னு போட்டிருக்குங்கள்ல, இங்கே பாருங்கள். இப்போ அச்சனுக்கு பார்த்திங்கன்னா தந்தைன்னு பொருள். தந்தை இந்த காலமில் ஒன்றுன்னு போட்டிருக்கல, அங்கே தந்தைன்னு எழுதணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? விஞ்ஞானம். விஞ்ஞானம்ன்றது தமிழில் பார்த்திங்கன்னா அறிவியல். இடம் இருந்து வளம், இடமிருந்து வளம், அறிவியல், அறிவியல் தான் ஃபில் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழ் பாருங்கள். இங்கே ஒன்றுக்கு அதிபர் கொடுத்துருக்காங்கல்ல, அதிபர்னா மேலிருந்து கீழ், தலைவர். ஓகேங்களா? இங்கே தலைவர்னு எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆச்சரியம். மூன்றாவது என்னது? ஆச்சரியம், மேலிருந்து கீழ். ஆச்சரியம் மேலிருந்து கீழுக்கு வியப்பு, வியப்பு. அடுத்தது நாலாவது பரீட்சை. பரீட்சைக்கு என்ன? இடம் இருந்து வளம், தேர்வு. பரீட்சைக்கு என்ன? தேர்வு. அடுத்தது ஐந்தாவதுக்கு கீழிருந்து மேல், ஆதி. கீழிருந்து மேல். ஐந்தாவது காலம் எங்கே இருக்குது? ஆதினா என்னது? முதல். முதல், கீழிருந்து மேலே, முதல். ஆறாவது பார்க்கலாம், அபாயம். ஆறாவது என்னது? அபாயம். வலம் இருந்து இடம். வலம் இருந்த இடம்னா பாருங்கள் ஆறாவதுக்கு. அபாயம்னா என்னது? இடர். இடர். வலம் இருந்து இடம், இடர். அபாயம் இடர். ஏழாவது பாருங்கள் ஆரம்பம். ஆரம்பம் தமிழ் என்னென்னா தொடக்கம். தொடக்கம், தோட இக்க இம், தொடக்கம். எட்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? வலம் இருந்து இடம், தேகம். எட்டாவது என்னென்னா தேகம். தேகம்க்கு உடல், உடல். ஒன்பதாவது என்ன கொடுத்துருக்காங்க? உத்தரவு. ஒன்பதாவதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உத்தரவு. உத்தரவுக்கு கீழிருந்து மேல், கட்டளை. கட்டளை, கீழிருந்து மேல், கட்டளை. ஓகேங்களா? பத்தாவதுக்கு லட்சியம். லட்சியம்னா என்னது? இடம் இருந்து வளம். லட்சியம்னா குறிக்கோள், குறிக்கோள். ஓகேங்களா? குறிக்கோள். பத்தாவது லட்சியம்னா குறிக்கோள். 11வதுக்கு என்ன? தினம். 11வதுக்கு என்ன கொடுத்தா? தினம். இங்கே பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூ கலர் இங்கே வரணும், ஒயிட் இங்கே வரணும். காலம் நீங்கள் அதை மாற்றி இது பண்ணிக்கோங்க. இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டு. 11வதுக்கு என்னன்னா தினம்னா நாள்னு அர்த்தம். 11க்கு நாள். ஓகேங்களா? 12வது பார்த்திங்கன்னா சதம். சதம்னா என்னது? 12வது 100. ஓகேங்களா? மேலிருந்து கீழ் 100, சதம். 13வது சரித்திரம். 13வது என்னென்னா சரித்திரம். இங்கே பாருங்கள் வரலாறு, வரலாறு. ஓகேங்களா? வரலாறு. சரித்திரம்னா வரலாறு. 14வது சத்தம். எங்கே இருக்குது? சத்தம்னா என்னதுன்னா ஓசை, ஓசை. சத்தம்னா என்னதுன்னா ஓசை. வலம் இருந்து இடம், ஓசை. அடுத்தது சந்தோஷம். சந்தோஷம். 15வது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகேங்களா? மகிழ்ச்சி. அடுத்தது குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு, முக்கணிகளுள் ஒன்று மா. கதிரவன் மறையும் நேரம் மாலை. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மாநாடு. எழுத்துக்களை ஒலிக்கும் ஆகும் கால அளவு மாத்திரை. அளவில் பெரிய நகரம் மாநகரம். ஓகேங்களா?